அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிற எங்கள் பரமபிதா ஆண்டவரே, அப்பா உம்மிடத்திலே எங்கள் தேவைகள், பாரங்கள், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் பாரங்கள், கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, எங்களை விடுதலையாக்க, எங்களை இளைப்பாற செய்ய, நாங்கள் ஜெயம் எடுக்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கும்படி செய்வீராக. உம்முடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் கார்டு. இந்த 30வது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காய், தெய்வ சமூகத்திலே இணைவதற்காய் வந்திருக்கிறவங்களை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் கார்டு. 30 நாட்கள், இன்னும் 10 நாட்கள் நமக்கு இந்த ஜெபம் உண்டு. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜெபத்திலே நாம் இணைந்து கர்த்தருக்கு மகிமையாய் ஒரு மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இதை மட்டும் நம்ம நல்லா நம்ம ஏற்றிக்கணும். எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய பெரிய வரங்கள் கிரியை செய்தாலும், எவ்வளோ அழகாக வல்லமையாக ஆராதனை நடத்தினாலும், வல்லமையாக ஜெபிச்சாலும், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, உங்களை நான் அறியேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் பூமியில் தான் இருக்கும். நம்முடைய சத்தம் இந்த கூரை வரைக்கும் தான் எட்டும். ஆனால் யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரைஸ் காட், கர்த்தர் தம்மை உத்தம இருதயத்தோடு அவரை பற்றி கொள்ளுகிறவர்களே கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் காட். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்த காரியங்களும் தேவன் நம் என்ன செய்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி ஊழியங்களை, கர்த்தருக்காய் வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை குறித்து அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஸோ தேவனுக்கு முன்பாய் பிரியமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ்வது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். சொன்னதை போல காலேபுக்குள்ளே வேறு ஒரு ஆவி இருந்தது. காலேபின் ஆவி அது வேற ஒரு ஆவி. அவன் தன் தேவனை குறித்து அதிக விசுவாசம் உடையவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையே அவன் மேன்மையாய் எண்ணினான். பூமியில் நடக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் புரிந்து கொண்டவனாய் இருந்தான். அதை அவனுடைய மூளை அறிவிலே அவன் செய்யலை. பிரைஸ் காட். அவனுக்குள்ளாயிருந்த விசேஷித்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையிலே காலேப் அனுமதித்திருந்த அந்த ஒரு ஸ்பிரிட், அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததை பைபிள் ரெக்கார்ட் செய்கிறது. தானியேலுக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது விசிபிளாக மாறிடும். அது உள்ள மறைஞ்செல்லாம் இருக்காது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர், கனத்தின் ஆவியானவர், ஒழுக்கத்தின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு விசிபிளாக மாறிடும். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு பகுதியை மட்டும் நாம் தியானிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-16 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-16 வசனங்களை நாம் வாசிப்போம். பிரைஸ் காட். நான் மைக்கில் வாசிச்சிடுறேன். எல்லாரும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ
அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். மீதி வசனங்களை தொடர்ந்து அப்புறம் வாசிப்போம். 9:10 எல்லாரும் நிமிர்ந்து பாருங்கள். 9:10 நம்ம வாசிக்கிற காரியம், நீங்கள் யார் அப்படின்னா உங்கள் அடையாளம் என்ன? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரம்னா என்னது? மகா பெரிய இருள். இந்த இருளில் இருந்து உங்களை எதனிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்றால் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் போதே அந்த ஒளியை குறித்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க இங்க இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற அந்த புரிதலே ஜனங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆச்சரியமான விதத்திலே நம்மை, இருளின் பிள்ளைகளாக இருந்த நம்ம முயற்சி எடுக்காமலேயே அவரே அனைத்தையும் செய்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். இப்போ பேதுரு என்ன சொல்ல வருகிறார்னா, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, உங்களை ஒருவர் வரவழைத்திருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் வரவழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. யார், எதுக்காக நான் வந்தேன்? இருளில் இருந்தேன்னா இப்போ எவ்வளோ வெளிச்சமாக ஆயிட்டேன், எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிட்டேன், எவ்வளோ அழகாக ஆயிட்டேன் அப்படி நம்ம திருப்தி அடைஞ்சிக்கிறதுக்காக இல்லை, ஒரு நோக்கத்திற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காகவே இருளில் நின்று நம்மை விலக்கி இருக்கிறார், பிரித்திருக்கிறார். இன்றைக்கு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. சரியா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை நம்ம கொடுக்கணும்னா அதுக்கான பவரையும் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு காரியத்தை ஒருத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்த்தா அதற்குரிய ஃபெசிலிட்டியும் இடத்தையும் அத்தாரிட்டியும் கொடுக்கணும். அல்லேலூயா. டிராஃபிக்கில் போலீஸ் இருக்கிறாரு, டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த போலீஸுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு. சப்போஸ் ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேன், தொப்பி கொடுக்க மாட்டேன், பேட்ஜ் கொடுக்க மாட்டேன், ஸ்டாப் போர்ட் கொடுக்க மாட்டேன், நீ டிராஃபிக் போலீஸாக நில்லுனா எவனாவது மதிப்பானா? அந்த போலீஸை இடிச்சு விட்டு போவானுங்க, போய் வேலையை பார்த்துக்கிட்டு தள்ளி விட்டு போவாங்க. நீ யார் எங்களை நிறுத்துறதுக்கு? See, he is a police. ஆனால் அவர் எப்போ அந்த டியூட்டியை எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா அவருக்கான பொசிஷனையும் ரெக்கக்னிஷனையும் கொடுத்தா தான் அவரால் வேலை பார்க்க முடியும். அல்லேலூயா. கரெக்டா? எங்கள் அப்பா சொல்வார், நோஞ்சானா இருந்தாலும் கூட, எனக்கு அது அப்படி ஞாபகத்தில் இருக்குது, அவனை பார்த்தா புல் தடிக்கி பயில்வான் மாதிரி இருப்பான். அப்படி இருந்தால் கூட அந்த சட்டையை போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஸ்டாப் போட்டு காட்டினா எத்தனை பெரிய ட்ரக்கு கூட நின்று தான் ஆகணும். ஆமாவா? நான் எவ்வளோ பெரிய வெஹிக்கிள், இவன் நான் பார்க்க அப்படி புல்லு மாதிரி நிற்கிறானே அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கணம் அது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்களும் நானும் அறிவிக்கும்படிக்கு நம்ம எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்? உங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம யாருங்க? எவ்வளோ சந்ததி இருக்குங்க, அதில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட சந்ததியா. யூ ஆர் எலெக்டட், யூ ஆர் செலக்டட், யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் அ பர்பஸ். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். அடுத்தது, நீங்கள் யாரா இருக்கிறீங்க? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜரீகமான. இங்கே பாருங்க, இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ன தெரியுமா? ராஜாவா இருந்த, ஆசாரியனா இருந்த மெல்கிசேதேக்கின் முறைமையிலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஊர் உலகத்தில் எவ்வளோ ஆசாரியர்கள் இருக்கலாம், பட் நீங்கள்லாம் ராயல் பிரீஸ்ட்ஹுட். நீங்கள் ராஜாவுக்கு வேலை செய்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். அடுத்ததாக நாம் யார்? பரிசுத்த ஜாதி. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு ஒரே ஜாதி. என்ன ஜாதி? நம்மெல்லாம் கொஞ்சம் கீழேங்க, இல்லை நாங்கள்லாம் கொஞ்சம் மேலேங்க, எந்த ஜாதியும் கிடையாது. நமக்கு ஒரே ஜாதி. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருக்குள்ளே ஒரே ஆவி, ஒரே ஜாதி, ஒரு நேரம் தான். ஹல்லேலூயா. ஒரு அடையாளம் தான். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நீ நம்மளை யாரா பார்ப்பாருன்னா, இது பரிசுத்த ஜாதியா அசுத்த ஜாதியா? இந்த ரெண்டு ஜாதி தான் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கு. ஆமென். ஒன்று நம்ம இங்கே இருக்கணும், இல்லைன்னா அங்கே இருப்போம், அவ்வளோதான்.
பரிசுத்த ஜாதியா அசுத்த ஜாதியா? அடுத்தது நாம் யார் அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி இந்த ஒரு நிலைமைக்காக, நமக்கு அப்பா கொடுத்த கனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு சொந்த ஜனமா. யூ ஆர் காட்ஸ் ஓன் பீப்புள். இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுக்கு பேரே என்னன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அது என்னதுன்னா கேரளா. ஏன்னா கடவுளே அங்கே வந்து வாசம் பண்ணுற அளவுக்கு இயற்கை சூழ்நிலைகளும் அவ்வளோ ஒரு அழகும், அவ்வளோ எல்லாமே அங்கே நல்லது. அங்கே நல்லா இல்லைன்னு ஒன்றும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அங்கே எல்லாமே அழகு. இட் இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அழகாகத்தான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் மை ஓன் பீப்புள். ஆமென். யூ ஆர் எனக்கு சொந்த ஜனம். ஊரில் 1008 ஜனம் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு நான் யாரை இருளிலிருந்து அந்த காலத்துக்கு கொண்டு வந்தோன்னா, இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பவுல் அழகாய் இந்த நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்கிறோமா? கிடையாது. ஆனால் அதுதான் முதல் நாள், இந்த டே 1ல் இவர் ஆரம்பிக்கும் போது, பாஸ்டர் இந்த சப்ஜெக்டை ஆரம்பிக்கும் போது, ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் மகா பரிசுத்தரை காண்கிறான். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ளவன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அசுத்தம் என்னில் இருக்கிறன்ற உணர்வு வந்தால் போதும். இங்கே பாருங்களேன், அது எங்கே வரும்னா தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு வரும். சரியா? வீட்டில் இருந்தானா நான் கரெக்டுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நான் சொன்னது கரெக்டு, நீ தான் தப்பு, அப்படி தான் பேசுவோம். நம்முடைய குற்றத்தை நமக்கு உணர்த்தி வைக்கிற ஒரே இடம் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் நிற்கும் போது என் அசுத்தம் தெரிகிறது, அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை என் கண்கள் பார்க்கிறது, உணர்கிறேன். அந்த இடத்துல இப்போ ஆண்டவர் வந்து, நான் பார்த்தியா, நீ பாரு, அப்படி காட்டுறதுக்கு இல்லை. நீ இதை பார்க்கும் பொழுது அடுத்தது நீயும் என்னை போல ஆகும்படிக்கு நான் உனக்கு அந்த இடத்துல உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் தேவ தூதன் இடத்துல ஒரு அக்கினி தழலை கொடுத்து அவர் நாவை சுத்திகரிக்கிறார். என் உதட அசுத்த ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அந்த நாவை சுத்தம் பண்ணி விட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி என்றால் நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது பரிசுத்தமாக மாறுறதுக்கு செஞ்சோன்னா இல்லைங்க. அவர் நீதி நிமித்தமாய் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய கிருபை நிமித்தமாய் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய வசனத்தினாலே என்னை சுத்தமாக்குகிறார். அவருடைய ஆவியினாலே இன்றைக்கு கர்த்தர் என்னை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடைசி வரைக்கும் அவரே செய்யட்டோங்க, நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக இருக்கிறோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அதுதான் சொன்னேன், நம்ம கையில் ஒரு போர்டு இருக்குது, தலையில் ஒரு தொப்பி இருக்குது, இங்கே ஒரு பேட்ஜ் இருக்குது, நமக்குன்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னா போட்டுக்கிட்டு டீ கடையில் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தானா அவருக்கு உதவும். ஆமாம் தானே? அவர் எங்கே நிற்கணும்? டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண நிற்கணும். ஆமாவா இல்லையா? எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு நான் வீட்டில் தூங்க போகிறேன்னு போனால் விடுவாங்களா? எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போய் ஓரமாக ஃப்ரெண்டுங்களோட கதை பேசினு இருக்காரு, இங்கே அவன் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கிறான்னா விடுவாங்களா? மாட்டாங்க. எதுக்கு உன் கையில் அத்தாரிட்டி? எதுக்கு உனக்கு ஒரு அடையாளம்? எதற்கு உனக்கு ஒரு கனம்? எதுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை, அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக. புரியுதா இல்லையா? புரியுதாங்க? புரிஞ்சவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன வேலை? என்ன புரிஞ்சுது? என்னம்மா? என்னென்னமோ புரியுது. கவனிங்க, கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறதா, அதே அதிகாரத்தில் மேலே ஒரு வசனம், நீங்கள் பரிசுத்த, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம்னு இங்கே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனத்தை பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு நீங்கள் யார்? பரிசுத்த. யாருங்க நம்மலாம்? பரிசுத்த. இங்க 9வது வசனத்தில் நம்மலாம் யாருன்னா ராஜரிக.
கர்த்தர் நம்மளை ராயல் பிரீஸ்ட்ஹுடாகவும் வச்சிருக்கிறாரு, நம்மளை ஹோலி பிரீஸ்ட்ஹுடாகவும் வச்சிருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு அது மகா பெரிய மேன்மையானது நம்ம மேல. பிரைஸ் காட். இந்த உலகத்துல என்ன இவன் இப்படி பார்க்கறான் அப்படி பார்க்கறான்லாம் கவலைப்படாதீங்கங்க. நான் சொல்றேன், நம்ம மேல இருக்கிற அழைப்பு பெரியது. அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு பெரியதுன்றவங்க நல்லா ஆமென் சொல்லுங்க சத்தமாய். அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆசாரியன், நான் ராஜரிக ஆசாரியன். பரிசுத்த ஆசாரியனோட வேலை என்ன அப்படின்னா, அவன் பலிபீடத்தில் போய் நின்று கர்த்தருக்கு ஆராதனைகளையும் பலிகளையும் செலுத்துவது நம்முடைய வேலை. நான் ஆசாரியர், ராஜரிக ஆசாரியன் என்றால் ஒரு ராஜா என்ன செய்வான் தெரியுமா? இரக்கத்தை வெளிப்படுத்துவான், ஜனங்களுக்கு நன்மையை வெளிப்படுத்துவான், ஜனங்களுக்கு பிரயோஜனங்களை சொல்லுவான். அப்ப கர்த்தர் நம்மை இரண்டாவது எப்படி வச்சிருக்காருன்னா, தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த. அல்லேலூயா. ஒரு பக்கம் நான் கர்த்தரை துதிக்கணும், இன்னொரு பக்கம் தேவனுடைய மகிமையை இரக்கத்தை ஜனங்களுக்கு காட்டணும். இந்த ரெண்டு வேலையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாருங்க. நான் பரிசுத்த ஆசாரியன் என்றால் நான் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஆராதனை செலுத்த முடியலன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனம் நம்ம மேல இருக்கு. நான் அதை உறுதியா நம்புறேன். அது பார்வோனின் ஆவி. இன்னொருத்த வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் அந்த கண்ட்ரோல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியில வரணும். ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை, நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பகுதி அது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்களுக்கு மேலே இப்படி அடிமைகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மோசே கொண்டு வெளியிலே கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணத்தை தான் சொல்லுவார். கானானை பற்றிலாம் பார்வோன்ட்ட பேச மாட்டார். சரியா? கானானை பற்றி பார்வோன்ட்ட சொல்ல மாட்டார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய போக விடு. அல்லேலூயா. என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய. அப்ப ஆராதனை செய்ய வரல, ஆராதனை செய்ய முடியலன்னா நான் எங்க தான் இருக்கேன்? பார்வோனின் ஆவியின் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆராதனை செய்ய முடியாதவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் விடுதலை ஆக்குவதே அவருக்கு ஆராதனை செலுத்த. ஆமென் சொல்லுங்க. வீட்டில் ஆராதிக்கணும், சபையில் ஆராதிக்கணும், இணைந்து ஆராதிக்கணும், தனியாக ஆராதிக்கணும், குடும்பமாக ஆராதிக்கணும், செய்கிற வேலையில் கர்த்தரை ஆராதிக்கணும், செய்கிற தொழிலில் கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்கிற அந்த ஸ்தானத்திலே கர்த்தருக்கு ஆராதனை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா டியூட்டி பார்க்குறோன்னு அர்த்தம். எந்த டியூட்டி கர்த்தருக்கு ஆராதனை மாறுதோ அதுதான் அது ஊழியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுதான் மகிமையாய் மாறுகிறது. ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்றால் கர்த்தருடைய இரக்கங்களை நாம் வெளிப்படுத்துவது. ஏங்க இதெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னா, அதில் அடுத்த வசனத்தில் போட்டிருப்பாருங்க. ஏனென்றால் முன்னே நீங்கள் எங்கே எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? எப்படி இருந்தீங்க? நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த கடைசி வார்த்தையை கவனிங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம் என்றெல்லாம் அடையாளப்படுத்துகிற வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறது. எல்லாரும் பாருங்க. இந்த ஸ்தானத்தில் நிற்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோங்க, 30 நாளாக நான் தேவ சமூகத்துக்கு டெய்லி வந்து போகிறேன், பல வருஷமாக சபைக்கு வந்து போகிறோம், தேவ பிரசன்னத்துக்கு வந்து போகிறோம், ஆனால் 30 நாட்களாக தொடர்ந்து நான் தெய்வ சமூகத்துக்கு வந்து போகிறேனே, என்னிலே மாற்றம் உண்டாகி இருக்கிறதா? சில கிரியைகள் என்னை விட்டு அகற்றி இருக்கிறனா, சில காரியங்களை என்னை விட்டு நீக்கி இருக்கிறனான்ற தெளிவு, இந்த கிளாரிட்டி நமக்குள்ளே இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் அல்ல, அதை செய்கிறவர்களாய் மாற மட்டும்தான் வேதம் அழைக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னை விட்டு ஒவ்வொன்றாய் விலகுவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அவர் கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். வசனம் நம்மள கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலகி, இந்த மாம்சம் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு அது போராடி கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தை விட்டு, மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலகி, அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருங்க. புறஜாதிகள் உங்களை ஆக்சுவலாக பாருங்க, 2 வசனத்துக்கு முன்னாடி தான் நமக்கு பரிசுத்த ஜாதின்னு பேரு. 2 வசனத்துக்கு கீழே அவர் சொல்றாரு, உங்களை எப்படி சொல்லிடுவாங்க? அக்கிரமக்காரர்கள்னு சொல்லிடுவாங்க. எப்பா இவங்கெல்லாம் பயங்கர செயின்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்த அதே மக்களை பார்த்து, எப்பா இதை விட மோசமானது ஒன்று கூட கிடையாது, ரொம்ப அநியாயம் பிடிச்சது, அக்கிரமம் செய்கிறது அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு நடுவில் ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, மாம்சத்தின் இச்சைகள் விலகாமல் நம்மளே இருக்கிறபடினாலே, பரிசுத்த ஜாதி என்ற கர்த்தர் நம்மை வைத்தாலும் கூட நமக்கு புறஜாதிகள் மத்தியிலே அக்கிரமக்காரன், வீணர், இவன் பொல்லாதவன், இவன் அநியாயக்காரன், இவன் மாய்மாலம் செய்கிறவன் என்கிற பேரை தான் நமக்கு கிடைக்கும்ன்றாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு ஆசாரியன் யாருக்காக இருக்கிறான்? தேவனுக்காகவும் மக்களுக்காகவும் தான் அங்கே இருக்கிறான். கரெக்டா? இந்த 2 வேலையும் நம்மளை பொசிஷன் பண்ணியும் வச்சுட்டார், நம்மளை சுத்தம் பண்ணியும் வச்சுட்டாரு. ஆனால் நம்மள இருக்கிற மாம்சத்தை விலக்காமல், மாம்சத்தின் கிரியைகளை விலக்காமல் அதே இடத்துல நின்றுட்டு கையை தூக்கணும்னா கர்த்தரும் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, மனுஷங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனப்படாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ அங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது என்ன? மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலகுங்கள், ஏனென்றால் இவர்கள் நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் எதை பார்க்கணும்னா, உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எல்லாரும் சொல்லுங்க. நற்கிரியைகள்லாம் 10 பேருக்கு சாப்பாடு போடுறது, 4 பேருக்கு பெட்ஷீட் வாங்கி தர்றது, லுங்கி டவல் வாங்கி தர்றது இல்லைங்க. அது ஒரு விதமான வெளியரங்கமான நற்கிரியை. ஓகே, அது கேர் ஆக்ட், அது கரிசனை செயல். நற்கிரியைகள்னா என்ன தெரியுமா? நான் பேசுறது, பார்க்கறது, வாழ்றது, நடக்கிறது, கையில் அனுதினமும் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் நன்மை, நல்லது என்று காணும்படிக்கு. அல்லேலூயா. தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார், நல்லது என்று கண்டாராம். அல்லேலூயா. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி தன்னுடைய விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தின மரியாள் அவர் பாதத்தில் ஊத்தும் போது கர்த்தர் சொன்னார், இவள் தியாகம் செய்கிறவள், என்னை முன் நிறுத்துகிறவள், இவள் நற்கிரியை செய்திருக்கிறாளே. அல்லேலூயா. இவள் கிரியை உலகம் எங்கும் பேசப்படும்னு ஆண்டவர் அப்போ சொன்னார். அப்போ நற்கிரியைகள்னா என் வாழ்க்கை தான், நான் செய்கிற செயல்கள் தான், என்னுடைய தியாகங்கள் தான், நான் எடுக்கிற தீர்மானங்கள் தான், என்னுடைய முன்னுரிமைகள் தான் நற்கிரியைங்க. அப்போ பைபிள் நமக்கு சொல்லுது, இவங்க நம்மை பார்க்கும்போது நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அடுத்து என்ன செய்யணுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவற்றின் நிமித்தம், நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே. என்னைக்கு? ஒரு நாள் நம்ம எல்லாரும் போய் நிற்போம். இந்த வசனம் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குங்க. தேவன் வருகிறார், வேகமாய் வருகிறார், எல்லாரையும் அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்த போகிறார். சரியா? அப்போ போய் நிற்க போகிறது எல்லாம் தேவனாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மட்டும் இல்லை. இந்த வசனத்தின்படி புறஜாதிகள் என்று சொல்லுகிறது. தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நிற்பாங்க. அன்னைக்கு நம்ம நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறது அவங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ 2 பேரும் நிற்க போகிறோம். அந்த 2 பேர் நிற்கிற இடத்துல, ஓ நம்முடைய நற்கிரியைகள், நாங்கள் இவங்களெல்லாம் தப்பாக நினச்சாங்க, ஆனால் இவங்க எவ்வளவு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு புறஜாதி நம்மை குறித்து தேவ சமூகத்தில் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலக்குங்கள். அல்லேலூயா. அவர்கள் நம்மை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலக்குங்கள், விலகியிருங்கள். அப்படி நம்ம வாழலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தரே நம்மை குறித்து வேதனைப்படுவார். புறஜாதி ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஆண்டவரே கேட்பார், நான் உன்னை எதுக்காக ரட்சித்தேன், எதுக்காக நான் சிலுவையில் உனக்காக இத்தனை பாடுகளையும் பட்டேன், எதுக்காக நான் உனக்கு அடையாளத்தை மாற்றி ஆவியானவரை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, சத்தியத்தை உனக்கு போதித்து, எதுக்காக இதெல்லாம் நாங்கள் பண்ண அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பற்றி கேட்டுருவார். அப்போ நாமும் அவன் சொன்ன மாதிரியே அக்கிரமக்காரராக போய் அந்த கூட்டத்தில் நிற்க வேண்டிய ஒரு அவமான நிலை நமக்கு வந்துடும். வருமா வராதா? வருமா வராதா?
ஏங்க பைபிளை வாசிங்க, கொஞ்சம் தியானிங்க, படிங்கன்னா கர்த்தர் இதன் மூலமாக தான் நம்மளை மாற்றுவார், இதன் மூலமாக தான் பேசுகிறாரு நம்மளோட. அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த காலை வேளை இன்னொரு காரியத்தை சொல்லணும்னு நினச்சேன், பட் நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு காரியத்திற்கு நம்ம விட்டு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அவர் அழைத்த கிருபை வரங்கள் அழைப்பு எவ்வளவு மகிமையானது. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலை வேளையிலங்க. நிறைய பேருக்கு இந்த மேன்மை புரியலை, அதனால தான் இஷ்டப்படி வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் நமக்கு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஏன் தெரியுமா? ஜீவன் இன்னொன்று, என்னுடைய அழைப்பை நீ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழணும்னு நான் உனக்கு டைம் தரேன் நினைக்கிறேன்னு கர்த்தர் என்னை பார்த்து பேசுகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி தான் பார்த்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் கூட ஒரு நாள், ஏன் இன்னும் கூட நமக்கு ஜீவன், ஏன் நமக்கு இன்னும் கூட கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்போன்னா, நான் அவருக்கு மகிமையாய் வாழ, ஒரு பரிசுத்த ஜாதியாய் வாழ, ஒரு ராஜரிக ஆசாரியத்துவத்தை நான் பெற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா, அந்த நிலையில் நிற்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் நில்லுங்க. அந்த இடத்துல நின்று எதுக்காக கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறாரோ அப்படி வாழ ஆரம்பிக்கும். அப்படி அதில் முதல் பகுதி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னிலே தேவையில்லாத, என்னிலே விலகி இருக்க வேண்டிய காரியங்களை என்னை விட்டு விலக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க கைகளை உயர்த்தி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் மாம்சம் என் ஆவியோட போராடுது தான். சம்டைம்ஸ் நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், நான் தோற்று போயிடுறேன், நான் விட்டு கொடுத்துட்றேன், நான் விழுந்துடுறேன். இதெல்லாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெலன் கேளுங்க. ஏன்னா பெலன் இல்லாதவனுக்கு தான் கர்த்தருடைய பெலன் இறங்கும். எனக்கு எல்லா பெலனும் இருக்குன்றவனுக்கு கர்த்தர் பெலன் தரப்போகிறதில்ல. பெலனை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்கப்பா, எனக்கு பெலனை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் சாட்சியாக நிற்கணுமே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை வைத்த நிலையில் நான் கர்த்தருக்காய் பிரயோஜனப்படணும், பிரகாசிக்கணும், பயன்படணும். அதற்கு தடையாக இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், என்னை விட்டு விலகாமல் இருக்கிற கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று நான் காலை வேளையில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு சுட்டெரிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையும் பலனும் அந்த இடத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழும்பி கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் ஆண்டவரே அப்பா, இன்னும் நாளைய தினத்தில் நடக்க போகிற ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் இறங்குவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் இந்த இடத்துல ஆளுகையாய் இறங்குவதாக. கிடியன்ஸை கொண்டு வரீங்கப்பா, அவர்களை பயன்படுத்துவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த மகா பெரிய உன்னத பணிக்காய் எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்களுக்கு உணர்வை தருவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களையும் பொறுப்பேற்று எங்களை இந்த நாளிலே ஆயத்தம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் விலகட்டும்ப்பா. இந்த இபி ஒர்க்னால நடக்கிற மற்ற ஆண்டவரே அந்த இன்கன்வீனியன்சஸ் எல்லாம் சீக்கிரமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற வேலையை எங்களுக்காக செய்கிறாங்க, துரிதமாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை குறித்த அக்கறை ஆண்டவரே அப்பா, ஒருவருக்கு 2 பேருக்கு அல்லப்பா, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆலயத்தின் பணிகள், ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, ஆலயத்தை ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் காத்துக்கொள்வது குறித்த எண்ணம் ஆண்டவரே விசுவாசிகள் இருந்து எல்லாருக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இது தேவனுடைய வீடு, இந்த வீட்டிலே நாங்கள் வந்து திருப்தி அடைந்து செல்ல கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்த்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.